இந்த ஒயர் கூட ஒரு ஆர்ட் ஷேப் ஒயர் கூட 6 அடி அளவு வச்சு 23 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 23 பீஸில் 19 பீஸ் வந்து ஆரஞ்சு கலரும் 4 பீஸ் வந்து ப்ளூ கலரும் ஜாயின் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் அடி 11 வரிசை போட்டிருக்கேன். அடி முழுக்க ப்ளூ கலர் தான் கொடுத்துருப்பேன். அடி போடுறது முழுக்க ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். அதனால தான் இது மொத்தம் ப்ளூ கலரில் வருது. மேலே 3 வரிசை போட்டு ஏணிப்படி முடிச்சில் போட்டிருக்கேன். 2 ஒயரையும் கீழே இருந்தே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில ஒயருங்க வந்து தடியாக இருந்தால் மேலேயே டிசைன் ஸ்டார்ட் ஆகும்போது கொடுக்கலாம். இது லேசாக இருக்கு. நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே 2 ஒயராகவே கொடுத்து சுற்றி போட்டுக்கினே வரேன். இப்போ 23 ஒயரை 11 11 22 பிரித்தா சென்ட்ராக ஒரு இருக்கிற ஒயரில் தான் வந்து டிசைன் வந்து ஆர்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது மேலே வந்து 3 வரிசை போட்டது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஒரு ஒயரில் மாற்றணும். ஒரே ஒரு நாட்டுக்காக மாற்றிட்டு திரும்ப ப்ளூ கலர் தான் கொடுக்கணும். அடுத்த வரிசையில் வந்து 3 ஆரஞ்சு கலர் வரும். அதுக்கு அடுத்த வரிசையில் 5, அப்புறம் 7, அப்புறம் 9. நம்மளுக்கு வந்து ஆர்ட் டிசைன் பெருசாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை போட்டு முடிக்கும்போது ஒவ்வொன்றா சொல்லிக்கினே வரேன். இப்போ இந்த ஏணிப்படி முடிச்சு இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து முடித்த லைன்லேருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து 11 நாட்டு இருக்கக்கூடாது. இதுலேருந்து 11 நாட்டு இங்கே வருது. இந்த ஒரு நாட்டில் மாற்றி ஆரஞ்சு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 11 நாட்டு இங்கே வந்து ப்ளூ கலர் போடணும். அதுக்கு அடுத்த வரிசையில் 3 நாட்டு தான் ஆரஞ்சு கலர் வரணும். ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் தான் போட்டுக்கினே வரணும். இந்த ஆரஞ்சு வந்து 1 3 5 7 அதன் அடிப்படையில் போட்டுக்கினே வந்து நான் வந்து சென்டர் பாயிண்ட்டை போடும்போது உங்களுக்கு எத்தனை நாட்டு வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இதை மாற்றி ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை மாற்றி ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆரஞ்சு கலர் போட்டுட்டேன். மீண்டும் ப்ளூ கலரில் மாற்றி போடணும். அந்த சைடு வந்து இந்த சைடு அதே போல் தான் போடலாம். இந்த சைடு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து ஏணிப்படி முடித்து இந்த சைடில் வரல, இதில் வர்றதுனால இதுலேருந்து கவுண்ட் பண்ணாதீங்க. இதுலேருந்து கவுண்ட் பண்ணி 11 வரிசை போட்டதுக்கப்புறம் 12வது வரிசையில் இதை போடணும். திருப்பி 11 வரிசை ப்ளூ கலர் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே மாற்றி ப்ளூ கலர் போடணும். இந்த சைடில் இந்த 11வது நாட்டை முடிச்சுட்டு 12வது நாட்டில் போடணும். இப்போ 2 நாட்டு இருக்குது இல்லையா, 2 4 6 8 10 11. இந்த 12வதுல ஆரஞ்சு கலர் ஒயரை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கண்டினியூ பண்ணிக்கணும். இந்த ஒரு நாட் போட்டிருக்கேன். அது பக்கத்தில் இப்போது ஒரு நாட்டம், இந்த சைடில் ஒரு நாட்டம். முதல் வரிசையில் ஒரு நாட்டு, 2வது வரிசையில் 3 நாட்டு. இந்த நாட்டை மையப்படுத்தியே மேலே அப் பண்ணணும். இப்போது இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, மொத்தம் 3 நாட்டு வந்து கலரை மாற்றி ஆரஞ்சு கலரில் போடணும். இந்த சைடும் திருப்பி அந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி 3 நாட் போடணும். அடுத்து 5 நாட்டு, இதில் ஒன்று, இதில் ஒன்று, அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போகணும். அப்புறம் சென்டராக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். முதல்ல ஒரு நாட் போடணும், அதுக்கப்புறம் 3 நாட் போடணும், அதுக்கப்புறம் 5 நாட் போடணும், அதுக்கப்புறம் 7 நாட் போடணும், அதுக்கப்புறம் 9 நாட் போடணும், அதுக்கப்புறம் 11 நாட்டு, அதுக்கப்புறம் 13 நாட்டு, அதுக்கப்புறம் 15 நாட்டு, அதுக்கப்புறம் 17 நாட்டு. 17 நாட்டில் 2 வரிசை. இன்னும் கூட 2 வரிசை போடணும். 17வது நாட்டில் 2 வரிசை போட்டதுக்கப்புறம்
டிசைன் வந்து கொஞ்சம் மாற்றினா தான் ஹார்ட் ஷேப் வரும். இப்போ இதில் இன்னும் 2 வரிசை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த 2 வரிசை போட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ டிசைன் எப்படி போட்டிருக்குன்றத சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் 2 வரிசை போட்டுட்டேன். 4 வரிசை 17 நாட்டம் போடணும். 5ஆவது வரிசையில் சென்ட்ரா பிரித்து 8 நாட் வருது. ஒயரை மாற்றி சென்ட்ரா ஒரு நாட் போட்டுட்டு திருப்பி 8 நாட் வருது. அதுக்கு அடுத்ததில் 7 நாட் வருது. ஒயரை மாற்றி சென்ட்ரா ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் திருப்பி 7 நாட் வருது. அதுக்கப்புறம் 6 நாட்டு சென்ட்ரா ஒரு நாட்டு திருப்பி 6 நாட்டு ஒயரை மாற்றி இந்த சென்டரில் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 4 நாட்டு ஒயரை மாற்றி 3 நாட்டு வந்து மிக்ஸ்டு நாட்டு போடணும். அதுக்கப்புறம் 4 நாட்டு மேலே 2 வரிசை போட்டிருக்கேன். ஏன்னா மடித்து சொருகிறதுக்கு ஒரு வரிசையும் அப்படியே வந்து ஒரு வரிசை டிசைன் நல்லா தெரியணுன்றதுக்காக அந்த ஒரு வரிசை கட்டாயம் இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஒயர் கூட வந்து ரொம்ப லாங்காக தெரியுது. ஏன்னா எப்போவுமே அகலத்துக்கு ஏற்ற ஒயர் இருந்தால் தான் ஒயர் கூட நல்லா இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கணும், டிசைனை வந்து கீழே இன்னும் இறக்கியிருக்கணும். அடி போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 லைன் போட்டதுக்கப்புறம் 4ஆவது லைனில் தான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன். 2ஆவது லைன்லேயே வந்து இதிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 15 நாட் வந்து சென்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் 17 நாட் போட்டிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் ஹார்ட் ஷேப் வந்து அகலமாக தெரியுது. 15 நாட் போட்டிருந்தா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த நாட்லேயே 5 வரிசை வரும். 17 நாட் வந்து இதில் அது ஒரு வரிசையும் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. அதனால் அந்த மாதிரி போடாதீங்க. இதில் பாருங்கள் 15 நாட்டில் தான் வந்து முடிச்சிருப்பேன் சென்ட்ரு. இது ஒரு அழகாக டிசைன் வந்து நல்லா தெரியுது. இதில் ஒயர் வந்து ப்ளூ கலரில் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, ஆரஞ்சு கலர் தான் இருக்குது. அதை வச்சு தான் வந்து புடி போடணும். சொருகிட்டு புடி போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். இதில் பாருங்கள் அதே 6 அடி தான் அளவு வச்சுருக்கேன். ஏன்னா இது கண்ணாடி ஒயர்ன்றதுனால கொஞ்சம் ஒயர் நல்லா கூடுதலாக வருது. 6.25 அடி அளவு வச்சாவே போதும். அடி 11 வரிசை போட்டிருக்கேன். 15 ஒயர் தான் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 8 ஒயர் வந்து ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருப்பேன். மொத்தம் 23 ஒயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதில் அந்த ஒயர் கோடில் சொன்னாப்புல 17 நாட் போடலை, 15 தான். இதுலையாவது ஆரஞ்சு கலர் 19 ஒயர் ஜாயின் பண்ணேன். இதில் 15 ஒயர் தான் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதில் ரெட் கலர் அதிகம் ஜாயின் பண்ணதுனால ஒயரும் வந்து இதில் ஒரு ரோல் வந்து வரலை. கொஞ்சம் 2 வரிசைக்கு வேறு ஒரு ஒயர் இருந்ததை நான் ஜாயின் பண்ணி போட்டேன். இதிலே வந்து நம்ம சிக்கனப்படுத்தியிருந்தால் போட்டிருக்கலாம். 6.25 அடி அளவு வச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒயர் வந்து கரெக்டாக போகும். 2 ரோலில் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த டிசைனை பார்த்து நான் எப்படி போட்டிருக்கிறேன்றத பார்த்து அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் போடலாம். இதில் கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு வரிசை தான் வந்து அடி போட்டதுக்கப்புறம் மிக்ஸ்டு நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் இங்கேயும் எண்டிங்கில் ஒரு வரிசை வந்து இதில் இருக்கும், ஒரு வரிசை மடித்து சொருக்கிறதுக்கு. இதில் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் சொருகிட்டு புடி போடலான்னு. புடி வந்து இதில் ஆரஞ்சு கலரும் இது ஒயிட் கலரும். ஏன்னா ப்ளூ கலர் ஒயரும் கிடையாது, ரெட் கலர் ஒயரும் கிடையாது. இருக்கிற ஒயரை வச்சு போட்டு முடிச்சுக்கலான்னு.